வாங்க நவீன தலைவர்களுக்கான சில காலத்தால் அழியாத ரகசியங்களை பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கா? ஆனா உண்மை என்னன்னா, பவர், மக்கள், லாபம் இந்த பிரச்சனைகள்லாம் நேத்து வந்ததில்ல. நாம பார்க்க போறது சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரம். ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி நடத்தணும்னு சொல்ற ஒரு பழமையான கையேடு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்கள வழிநடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்களே கட்டுப்படுத்தணும். அதாவது உங்களோட முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிற இந்த 6 உள்ளெதிரிகளை நீங்க ஜெயிக்கணும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. உங்களோட எனர்ஜி தான் உங்க டீமோட உத்வேகத்தையே தீர்மானிக்குது. இப்போ உங்க ஆபீஸா யோசிச்சு பாருங்க. அத ஒரு கோட்டை மாதிரி நினைச்சுக்குங்க. பாருங்க, அந்த காலத்து ராஜ்யத்துக்கும் இந்த காலத்து பிசினஸ்க்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு. சோ இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க மார்க்கெட் மற்றும் உங்க டீமோட தேவைகளை புரிஞ்சுக்கணும். உங்க பிசினஸ் ரகசியங்களை பாதுகாத்தாலே போதும். போட்டியாளர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், உங்க அதிகாரத்தையும் தக்க வைக்கலாம். சரி, உங்க ராஜ்யம் எப்போ சேஃப், ஆனா அதுக்குள்ள அதிகாரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறது? இங்கதான் சாணக்கியர் தண்டநீதியை அறிமுகப்படுத்துறார். இது வெறும் தண்டனை இல்ல, ஒழுக்கம். நியாயமான ஒழுக்கம் மரியாதைய உருவாக்கும். ஆனா கடுமை வெறும் பயத்தை மட்டும்தான் உருவாக்கும். இது ரொம்ப முக்கியம். அதனால எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. உங்க தலைமை பண்பை மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அதிகாரம் வந்தா பொறுப்பும் வரும். பல பேருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது? ஒரு வெற்றிகரமான நீடித்து நிக்கிற ஒரு நிறுவனத்தை. சாணக்கியர் சொல்ற இந்த 7 தூண்களை பாருங்க. இதுதான் ஒரு பிசினஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். உண்மையான வெற்றிக்கு இந்த 3 வேணும். சரியான ஆலோசனை, திறமையான அதிகாரம், அப்புறம் உங்க எனர்ஜி. சுருக்கமா சொன்னா, இந்த பழமையான பாடங்கள் எல்லாமே இன்னைக்கும் நமக்கு அப்படியே பொருந்தது. உங்க நிறுவனம் தான் உங்க ராஜ்யம். அது ஆள நீங்க தயாரா? மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.